இப்போ வந்து மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 1/4 கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த டம்ளர்கிட்ட 1½ டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பால், ஆயில். இது வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கணும். இந்த ஆயிலோட தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இது வந்து தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் எடுத்துருக்கு. உப்பு. இது வந்து பிரியாணி மசாலா. புதினாவும் கொத்தமல்லியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் மிக்சியில் கொரகொரப்பாக ஓட விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 சில்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம். இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் பிரியாணிக்கு பொடி பண்ணுறதுக்கு 5 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 1½ ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு, இந்த பூவு, இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1½ ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 15 வத்தல், 2 ஸ்பூன் மல்லி. இதெல்லாம் மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இந்த மட்டனில் கொஞ்சம் சால்ட்டும் தயிரும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் தயிரும் விட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி ஊற வச்சுக்கிடுவோம். குக்கரை வச்சாச்சு. அடுத்து ஆயில் விட்டுக்கிடுவோம். கோல்டு வின்னர் ஆயில். இது வந்து இதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். சூடாயிருச்சு ஆயில். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு, இலை, பிரிஞ்சலை, ஏலக்காய், பட்டை இதுகளை போட்டோம். பொரியவும் கொஞ்சம் ஆனியன் போடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இதுக்கு அடுத்து கொத்தமல்லி, புதினா கொரகொரப்பாக வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு சில்லி போடுங்க. ரொம்ப காரமாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டாச்சு. அதுக்கு அடுத்து மட்டன் வந்து தயிரில் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ அதை உப்பும் தயிரும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இது கொஞ்சம் வாட்டர் விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 விசில் விடுவோம். ஏன்னா இந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும். கொஞ்சம் 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். அரை கப் வாட்டர் விடுறேன். அரை கப் போதும். இதில் வேறு தண்ணி விடும். மட்டன் வந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வேகும். அதனால தான் நான் அரை கப்பு விட்டுருக்கேன். இப்போ மூடி போட்டு 4 விசில் விடுவோம். இந்த தவா வச்சாச்சு. இந்த சைட் பை சைடாக இந்த ரைஸை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கிடுவோம்.
லேசாக வறுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நெய்யில் வறுக்கிறது. பாருங்கள், 2-3 விசில் விட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பிரியாணி மசாலா போடுவோம். அதுக்கப்புறம் ரைஸு நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். நெய்யில் வறுத்து வச்ச ரைஸை போடுவோம். அடுத்து வாட்ரு ஊற்றுவோம். ஏற்கனவே 1/2 டம்ளர் வாட்ரு விட்டுருக்கேன். இப்போ வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் விடும். ஒன்றரை கப் ரைஸ்க்கு 2.5 கப்பு வைங்க. நான் பாஸ்மதி ரைஸு, அதனால் நீங்கள் தண்ணி சுருக்கமாக வச்சா போதும். வாட்ரு போதும். கம்மியாக வச்சுருக்கேன் தெரியுமா? அடுத்து வந்து நெய்யில் இந்த முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுருவோம். போட்டு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு 1 விசில் தான் எடுத்துடணும். இப்போ வந்து 1 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கிடுவோம். வச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து மட்டன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.